புட்டுனாலே எல்லாருக்கும் அரிசி மாவு ராகி மாவு தான் ஞாபகத்தில் வரும். புரோட்டீன் அதிகமாக உள்ள பாசிப்பருப்பு இனிப்பு புட்டை ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். பாசிப்பருப்பு புட்டு பண்ணுறதுக்கு 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க. அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா தண்ணி நல்லா வடிச்சிட்டு கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உளுந்த வடைக்கு அரைக்கிற மாதிரி மெத்துன்னு அரைச்சிக்கோங்க. இது கிரைண்டரில் தான் கண்டிப்பாக அரைக்கணும். இதை ஒரு இட்லி பிளேட் இல்லை ஸ்டீமரில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா வெந்திருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் கட் பண்ணணும். அது வரைக்கும் இதை மூடி வச்சிருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோட்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பல்ஸ் மோட்ல போடும் போது தான் நல்லா இந்த மாதிரி ஒன்று பொண்ணா உதிரியா பொலன்னு கிடைக்கும். நீங்க இன்னொரு கடாயில் 1/4 கப் துருண வெல்லம் 1/4 கப் தண்ணி சேர்த்து வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறம் தூசி இருந்தா வடிகட்டி வச்சுக்கோங்க. வெல்லம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காவும் பிசுபிசுப்பா தான் வந்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கொஞ்சமா ஏலக்காய் தூள் பொடிச்சு வச்சிருக்க பாசிப்பருப்பு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து இந்த அளவு பொலன்னு வந்ததுக்கு அப்புறமா நெய்ல வறுத்த முந்திரி சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. ரொம்ப அருமையான புரோட்டீன் அதிகமான பாசிப்பருப்பு புட்டு தயாராகிடுச்சு. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும் போது இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.